ஓம் சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். கடவுள் என்றால் என்ன? இந்த சொல் எப்படி பிறந்தது? கடவுகின்றவன் கடவுள். கடவுதல் என்றால் செலுத்துதல். உடம்பை உயிர் செலுத்துகின்றது, உயிரை கடவுள் செலுத்துகிறார். ஒரு மோட்டார் கார் தானாகவே ஓடாது, அதற்கு ஒரு ஓட்டுநர் தேவை. அதுபோல உடம்புக்கு தேவையான உயிரை ஓட்ட கடவுள் தேவை. கடந்து நிற்பவன் கடவுள், எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன் கடவுள். நம்மை பிறவி பெருங்கடலிலிருந்து கடக்க உதவுபவன் கடவுள். கடலளவு துன்பம் வந்தாலும் எள்ளளவாக அதை மாற்ற கடவுள் அருள் தேவை. அந்த கடவுள் மனமிறங்கி நம்மை துன்பக் கடலிலிருந்து கடக்க வைக்க தாமே தம் திருவாய் மலர்ந்து அருள் வாக்களிக்கிறாள். அவற்றில் ஒன்றை இப்பொழுது கேட்போம். கடிகாரம் ஓடிட பேட்டரி தேவை. பேட்டரிக்கு என்ன சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் பேட்டரி ஆன்மாதான். இது அன்னையின் அருள்வாக்கு.
நாம் செய்யும் எந்த ஒரு செயலிலும் நேர்மை வேண்டும். இது பொது நியதி. அதுவே பொது நலன் கருதி செய்யப்படும் இது போன்ற வேள்வியில் அமையும் யாகசாலை எத்தனை கவனத்துடன் செய்ய வேண்டும்? சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இத்தனை கவனம், இத்தனை நேர்த்தி? யாகசாலை அமைக்கும் முன் வரைபடங்கள் தேவையா? வண்ணங்கள் தேவையா? வடிவங்கள் தேவையா? இதற்கெல்லாம் பதில் வந்தது. அம்மா சொன்ன முன்னால நாங்க சொன்ன ஒரு அருள்வாக்க நாங்க சொல்றோம். கோடுகள் கோணங்களாகும், கோணங்கள் கோலங்களாகும், கோலங்கள் கோணலானால் கோலங்கள் கோணலாகும். அதாவது அதுல இருக்க அக்யூரசி பாத்தீங்கன்னா கோடுகள்லாம் சேர்ந்து கோணங்கள், சில கோணங்கள் சேர்ந்து கோலங்கள். கோலங்கிறது சக்கரம். சக்கரங்கள் கோணல் ஆச்சுன்னா அதுல இருக்கிற அளவுகள் கோலங்கள் கோணலாயிரும். கோலம் அதனால அவ்வளவு பெரிய அந்த பலன் அதுல வர கஷ்டங்கள் இருக்கு. அதெல்லாம் வராம இருக்கணும், இயற்கை பொய்க்காம இருக்கணும், இயற்கை வளங்கள் பெருகணும். இப்படிலாம் இருந்ததுன்னா இதுக்கு நம்ம செய்யற வேள்வி, அதுக்காக போடுற சக்கரங்கள், யாகுண்ட அமைப்புகள் அம்மா சொல்ற மாதிரி இயற்கையோடு ஒன்றி அதே அளவு துல்லியமா இருக்கணும். வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட ஓவியம் மருப்பூர் மண்ணில் காவியமாய் வரையப்பட்டது. எண்ணங்களில் மட்டுமே எழுந்து நின்ற நிறங்கள் வண்ணங்களாக காட்சி தந்தன. உங்களது ஆர்வம் புரிகிறது. இதன் முழு உருவம் எப்படி அமைந்தது என்று காணும் ஆர்வம் புரிகிறது. அவற்றினை நாம் சிறிது நேரம் கழித்து காண்போம். காண்பவர்கள் கண்ணேறு படாமல் இருக்க யாகசாலை முழுவதும் திருஷ்டி கழிக்கப்பட்டது. வேள்வியின் முழு பலனும் தங்கு தடையின்றி உலகத்திற்கு போய் சேர வேண்டும் என்ற சங்கல்பத்துடன் திருஷ்டி கழிக்கப்பட்டது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் சக்தி டாக்டர் கோப செந்தில்குமார் அவர்கள் நாதஸ்வர கச்சேரியை துவக்கி வைத்தார்கள். நாதஸ்வர இசை கேட்டு கட்டு குலைந்தது காரிருள். மெல்ல வெளிச்சம் பிறந்தது. இருட்டு குளிரை வெப்பம் குடித்ததா, பகலின் வெப்பம் குளிரை குடித்ததா என்று புரியாமலே மே 5 பிறந்தது.
அன்னை முகம் மலர்ந்தாள், மகரந்த புன்னகை பூத்தாள். ஆம், சித்திரை பௌர்ணமி திருநாளாயிற்றே இன்று என மகிழ்ந்தாள். உலக மாந்தரின் அச்சம் போக்கும் அரசியே, உன்றன் வலது கண் சூரியன், அதனால் பகல் பிறக்கிறது. உன்றன் இடது கண் சந்திரன், அதனால் இரவு பிறக்கிறது. உன்றன் ஞான கண்களால் இரவு பகல் இடையிலான காலை மாலை பிறக்கிறது என்பதை குறிக்கத்தானா வண்ண வண்ண மலர்களை சுமக்கின்றாய் தாயே? அம்மா, நின் கண்களின் சிவப்பை பார்த்து பொறாமையினால் உன் நெற்றியும் சிவக்கிறதே. தாயே, நின் பார்வையில் பரிவையும் கருணையும் சிந்துகின்றாயே. தாயே, நீ இமை மூடினால் உலகமே அழியும் என கூறுகின்றனர். அதனால்தான் நீ இமை கொட்டாமல் விழித்திருக்கின்றாயோ? தாயே, ஸ்ரீ சக்கரமாக நீ அணிந்திருக்கும் தோடுகள் உன் கன்னங்களில் வெளிச்சமிடுகின்றன தாயே. உன் அருட்கரங்கள் தாமரை கொடிகள், அதனால்தான் எங்களை சுற்றி வளைக்கின்றாய் அம்மா. அள்ளி வைத்த அடுக்கடுக்கான அலங்காரத்தில் புள்ளிமானாக காட்சி தருகின்றாய் தாயே. சித்திரை பௌர்ணமி திருநாளில் உன் தரிசனம் பெற்றோம் அம்மா. இத்திருநாள் பற்றி மேலும் அறிய முற்பட்டோம். இந்த சித்திரை பௌர்ணமி பெருவிழாவை பற்றி சொல்லுவதென்றால், ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விழாவை ஏற்று நடத்த சொல்லி அம்மா அருள்வாக்கிலை சொல்லி தஞ்சை மாவட்டத்திற்கு அதை விட்டார், அந்த உத்தரவு கொடுத்தார். அது தஞ்சை மாவட்டம் அந்த நாளில் தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை 3 மாவட்டங்களும் சேர்ந்து முதல் சித்திரை பௌர்ணமி விழாவை செஞ்சோம். அதற்கு பிறகு தஞ்சை மாவட்டம் மட்டும் பொறுப்பெடுத்து இந்த கடந்த 27 ஆண்டுகளாக இந்த விழாவை நாம் நடத்தி வருகிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? அம்மா ஏன் இந்த விழாவை சித்திரை பௌர்ணமியை ஏன் தேர்ந்தெடுத்தான்னா, இது ஆரம்ப காலத்துல இது விழா ஆரம்பிச்சதே அன்னதானத்தின் மூலமாக. சித்திரை பௌர்ணமி அன்னதானத்தை தொடர்ந்து செய்து வா. தஞ்சை மாவட்டத்தினுடைய பயிர் வளம், நிலவளம், நீர்வளம், கனிவளம் ஆகியவற்றை நான் காப்பாற்றி தருகிறேன் என்று அம்மா அருள்வாக்கிலே அன்றைக்கு 27 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. ஆனா இந்த அன்னதானம் பண்ணோன்னே ஒரு தடவை அந்த அன்னதானம் செஞ்சு முடிச்சோம். நிறைய அரிசி, வேற வேற விதமான அரிசி வரும். அந்த அரிசியை இப்ப சமைச்சு இங்க சமைச்சு போட்டப்ப ஒன்னு வெந்து இன்னொன்னு வேகாம அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப அம்மாட்ட இந்த விழா முடிஞ்சு போய் உட்கார்றப்ப அம்மா சொன்னாங்க, வெந்ததும் வேகாததுமாய் போட்டாலும் உள்ளன்போடு போட்டாயடா மகனே, அன்னதானம் ஏற்பு அப்படி என்று அம்மா மனமு சொன்னான். அவ்வளவு எங்க குறை இருந்தா கூட அம்மா அதை மனசோட ஏத்துக்கிட்டு அந்த நாள்ல இருந்து இன்றைக்கு வரை இன்னைக்கு எல்லா விஞ்ஞான முன்னேற்றத்துக்குரிய அத்தனை வசதிகளையும் தொழில்நுட்பங்களையும் நாம் பயன்படுத்தி இன்றைக்கு இந்த அன்னதானத்தையும் வேள்வியும் செய்து வருகிறோம். அப்ப அம்மா அந்த நாள்ல செஞ்சப்போ அப்போ அதே மனசோட அம்மா ஏத்துக்கிட்டு அவ்வளவு குறை இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு இந்த மாவட்டத்தை காப்பாத்திட்டு வர்றான். எப்படி காப்பாத்திட்டு வர்றோம்னா, இந்த அம்மா இந்த அன்னதானத்தை இங்க செய்யறப்ப மழை அங்க பெய்யும். அன்னதானத்துக்கு வசூலுக்கு போனாலே மழை பெய்ய. தஞ்சை மாவட்டம் முழுக்க இது மக்களால் உணரப்பட்ட ஒரு உண்மை. இது இந்த ஓம் சக்தியில வசூலுக்கு வந்துட்டாங்கன்னா மழை பெய்யும், ஒரு தூறலாவது தூரும். அதுவும் இந்த அக்னி நட்சத்திரம் உள்ள இந்த சித்திரை மாதத்துல அவ்வளவு வெயில் இருக்கிறப்ப அம்மா மழை பெய்யும். ஒரு சித்திரை பௌர்ணமியில தமிழ்நாடு முழுக்க தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டப்ப ஏரி குளம் எல்லாம் வத்தி போச்சு. அப்ப அம்மா சொல்லியே இந்த சித்திரை பௌர்ணமி அன்னதானத்தை பண்ணி
ஒரு வாரம் தமிழ்நாடு முழுக்க மழை பெஞ்சது. இது பத்திரிகையெல்லாம் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரியும். வானிலையில எந்த மாற்றமும் கிடையாது, போர்காஸ்ட் எல்லாம் கிடையாது மழை வரும்ட்டு. ஆனா ஒரு வாரம் மழை பெஞ்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். அப்ப சகல ஜீவராசிகளும் கஷ்டப்பட்டப்ப அம்மா தன்னுடைய வாக்கை காப்பாற்றினார். மழை பெய்து இந்த எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தா. அந்த மாதிரி இப்பாசனம் அம்மா தஞ்சை மாவட்டம், நான் தஞ்சை தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்வார், அதை காப்பாற்றினால்னா எல்லாருடைய வாழ்வாதாரத்துக்காக தஞ்சை மாவட்டம் உள்ளது. நீர்ப்பாசனம், காவிரி வற்றாமல் பயிர் வளம் காக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கங்களில் ஒன்று. அம்மா அதைத்தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா இன்றைய வரையில். இப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா வேள்வியை இதுல இந்த விழாவிலே புகுத்தினார்கள். வேள்வி என்பது அந்த அன்னதானம் மாத்திரமல்ல, வேள்வியும் ஒரு பெரிய அளவிலே விதவிதமான யாக குண்டங்கள், விதவிதமான சக்கரங்கள், அன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப உலக நன்மைக்காக, குடும்ப நன்மைக்காக, ஒவ்வொருவருடைய மனக்குறை தீர்வதற்காக ஒரு சக்கரங்கள் போட்டு யாக குண்டம் போட்டு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே இந்த யாகம், இந்த வேள்வி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப வேள்வியும் செய்கிறோம், அன்னதானமும் செய்கிறோம், எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுறோம். அதுவும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு பெரிய அளவுல ரிச்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய பணக்காரருடைய வீட்டுல கல்யாணத்துல என்ன சமையல் இருக்குமோ அந்த சமையலை நாம் இங்கே அனைவருக்கும் எல்லா சமமாக நம்ம ஏழை எளிய மக்கள் கூட சாப்பிடுற மாதிரி ஒரு உணவை நாம் இங்க கொடுக்கிறோம் என்பதுதான் பெரிய சிறப்பு. அதுதான் அவங்க மனசு குளிர்றப்ப இந்த பூமி குளிருது. அம்மா மழை பெஞ்சு இந்த குளிர வைக்கிறார். நல்ல நிதர்சனமான உண்மை சார். இந்த வருஷம் அம்மா மேட்டூர்ல போய் இப்ப ஒவ்வொரு வருஷமும் வேள்வி செய்யறோம். இந்த மேட்டூர் எதுக்காக? மேட்டூர்ல தண்ணி நிரம்பணும், மழை பெஞ்சு நிரம்பி காவிரி பாசனம் செழிக்க வேண்டும், பொய்க்க கூடாது, இதுக்காக தான் செய்யறோம். இதை செஞ்சா இந்த வருஷம் பாருங்க, 30 வருஷத்துல காணாத ஒரு மகசூல், விளைச்சல் இந்த வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே நான் ஒரு ஃபுட் சயின்டிஸ்ட், அக்ரிகல்ச்சர் பேஸ் ஃபுட் சயின்டிஸ்ட், ஒரு ஆராய்ச்சி, விவசாய ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய உணவு தொழில்நுட்பத்துறையில தலைவனாக இருந்தவன். அப்ப எனக்கு தெரியும் இதுல அறிவியல்ல என்ன சாதிக்க முடியும், ஆனால் ஆன்மீகத்தின் மூலமாக என்ன சாதிக்க முடியும் என்பதை வேறுபடுத்தி, அறிவியல் இருந்தால் கூட ஆன்மீகத்தின் துணை கொண்டுதான் இன்றைக்கு இந்த அளவிற்கு நாம் ஒரு மன நிம்மதியை பெற முடியும். இது தஞ்சை மாவட்டத்துக்கு மாத்திரம் இல்லை, உலகத்துக்கு முழுக்க அம்மா எல்லாருடைய நலன்களை கருதி எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அவங்க மன நிம்மதியோட இருக்கணும், குடும்பம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதெல்லாம் இந்த நோக்கத்தை வச்சு இந்த வேள்வியை செய்து வருகிறோம். சித்திரை பௌர்ணமி வேள்வியில் அமைக்கப்பட்ட யாகசாலையை சிறிது காண்போம்.